Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அடுத்த சிங்கநல்லூர் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்கோம். ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரியில. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து இவங்கள ஓனா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மிஷினரிஸ் தான் இன்னைக்கு வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பல்வரைசர் அண்ட் ஷாப் கட்டர். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அவங்க எப்படிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான விவசாயிகளுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலே வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கங்க. வணக்கம் சார். உங்களை பற்றியும் நீங்கள் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரியில் வந்து என்னவா இருக்கிறீங்கன்றதை பற்றி ஒரு சின்ன அறிவு கொடுங்க. என் பேர் அஞ்சனி, நான் அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸில் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம். ஓகே, ஆல்ரெடி ஷட்டர் பார்த்தீங்கன்னா பல்வரைசர் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மினி ஷட்டர் இது வந்து பல்வரைசர் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக இது உருவாக்கப்பட்டது? மினி ஷட்டர் எதுக்காக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னா சிறு விவசாயிகளுக்கு வந்து பயன்படுத்துறதுக்காக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது மெயினான வேலை பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையை வந்து வெட்டுறதுக்கு, அப்புறம் உரிமட்டைகள் பாலைகள் எல்லாம் வெட்டுறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். வாழை மட்டை பயன்படுத்துகிறோம், பாக்கு மட்டை அந்த எல்லாமே, அப்புறம் செடி கொடிகள், கிளைகள், தீவனத்தட்டு, சோளத்தட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம் சார். இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம 10க்கும் மேற்பட்ட வேலைகளை வந்து நம்ம செய்யலாம் சார். பொதுவாக வந்து விவசாய கழிவுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மக்கக்கூடியது தான். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து சாப் பண்ணி போடணுன்ற அவசியம் எல்லாமே தேவை உண்டா, இல்லை அப்படியே வச்சுக்கலாம்? இது எதுக்காக நம்ம வந்து விவசாய கழிவுகளை வந்து சாஃப் பண்ணி போடுறோன்னா, விவசாய கழிவுகள் வந்து இயற்கையாக மக்கக்கூடிய தன்மை உடையது தான். ஆனால் அது வந்து குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கும். இப்போ தென்னை மரம் வந்து 10லேருந்து 15 மட்டை ஊறுவோம். அப்போ தோப்பாக இருக்கும்போது நிறைய இடத்த வந்து அடைச்சிக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஷாஃப் கட்டரில் கொடுத்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வெட்டும் போது சீக்கிரமாக மக்கிரும். 10-15 நாளில் மக்கிரும். வெயில் காலங்களில் வந்து நம்ம அந்த பீஸ்களை வந்து மரத்துக்கு வந்து மூடாக்கா போடுறோம். எதுக்காகனா மண்ணில் இருக்க ஈரப்பதத்தை வந்து தக்க வைத்துக்காக போடுறோம் சார். இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர சைஸஸ் 1/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு வரும் சார். இப்போ ஆல்ரெடி வந்து பெரிய ஷட்டர் வந்து மிஷின் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் வேலை செய்யுமா? அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது? காஸ்ட் வைஸ்லேருந்து வேலை வரைக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இருக்குது? வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரெட்டிங் மிஷின் வந்து காஸ்ட் வைஸ் அதிகம், இது வந்து கம்மி. நம்ம ஸ்ட்ரெட்டிங் மிஷின் வந்து கம்மி தான். இப்போ பெரிய ஸ்ட்ரெட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மட்டை உள்ளே போடும்போது பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். சில டைம் பவுடராக போயிடும். அது வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது. இதுவே மினி ஷட்டரில் போடும்போது நம்மளுக்கு வந்து 1/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சஸ் பீசஸாக வரும். அதை எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தயாரிக்க வெயில் காலத்தில் வந்து மண்ணுக்கு வந்து மூடாக்கா பயன்படுத்துகிறோம். எதுக்குன்னா மண்ணில் இருக்க ஈரப்பதத்தை வந்து தக்க வைத்துக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய ஸ்ட்ரெட்டிங் மிஷின் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இந்த மினி ஸ்ட்ரெட்டிங் மிஷின் வந்து செய்யும். என்னென்ன பண்ணுனா இதுவும் தென்னை மட்டைகளெல்லாம் வெட்டும், அதுக்கப்புறம் வாழை மட்டைகள்லாம் வெட்டும். இது வந்து எனி டைம் நம்மளுக்கு வந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கும். பெரிய ஸ்ட்ரெட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டா திருப்பியும் நம்மளுக்கு வந்து எப்போல்லாம் தென்னை மட்டை வருதோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இது 1லேருந்து 10க்கும் மேற்பட்ட வேலைகளை வந்து செய்யும். அதனால இது எல்லா ஃபார்மர்ஸும் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். பெரிய ஸ்ட்ரெட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. இதை வந்து சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 10 விதமான வேலைகளை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்பவுமே வந்து ஒரு மிஷின் வந்து நிறைய வேலைகள் செய்யும் போது ஏதாவது ஒன்றுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து 10 விதமான வேலை செய்யுன்ற போது எதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் நமக்கு பெஸ்ட் தான் சார். எந்த மெட்டீரியல் கொடுத்தீங்கனாலும் தட்டோ தென்னை மட்டையோ கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் தான் வரும். 1/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு தான் வரும். அதனால நம்ம எதை கொடுத்தாலும் இது வந்து நம்மளுக்கு அதே சைஸில் தான் வரும். அதனால எல்லா விதத்துலையும் இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் சார். இப்போ இதே மிஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு நம்ம பல்வரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பல்வரைசர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஆடு மாடு தீவனங்களுக்காக யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து சிறுதானியங்கள்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு குறையாக சைஸில் வரும். அதை வந்து நம்ம கோழி தீவனமாவோ ஆட்டுக்கு தீவனமாவோ மாட்டுக்கு தீவனமாவோ வச்சுக்கலாம். நெல்லோட உமிகளை வந்து இதில் போடும்போது நம்மளுக்கு பவுடராக வரும். மாட்டுக்கு வந்து தவுடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசாண்டல் மாடலாக இருக்குது. ஆமாம் சார். வெர்டிகல் மாடல்லே பார்த்தீங்கன்னா சாப் பண்ணுறாங்க, அதாவது பெரிய மட்டைகள்லாம் கூட இன்செர்ட் பண்ணி தூள் ஆக்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம் வருது? பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைப்பில் விடும்போது சில டைம் பெரிய பெரிய பீசஸாக வரும், சில டைம் வந்து பவுடராக போயிடும். அதனால வேஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்துடும். இதுவே ஹரிசாண்டல் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடும்போது சேம் சைஸ் பீசஸ் தான் கிடைக்கும். அதனால நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். இதுவே தென்னை மட்டை விட்டிங்கனாலும் 1 இன்ச்சு வரைக்கும் தான் வரும் சைஸஸ். வந்து தீவனத்தட்டு விட்டிங்கனாலும் 1/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சஸ் தான் வரும். அப்போ வந்து ஆடு மாடு தீவனத்தை வந்து வேஸ்ட் பண்ணாது. அப்போது அதே மாதிரி வந்து உரம் தயாரிக்கும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக மக்கிடும் ஈவன் சைஸில் இருக்கும்போது. வெர்டிக்கல் டைப்புக்கும் ஹரிசாண்டல் டைப்புக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைப்பில் வந்து கியர் சிஸ்டம் இல்லை. அதனால நம்ம ஒரு தென்னை மட்டை விடும்போது பெருசாக வந்துடும் அன்ஈவன் சைஸில். இதில் வந்து நம்ம ஹரிசாண்டல் டைப்பில் வந்து கியர் சிஸ்டம் இருக்கனால ஒரு தென்னை மட்டை விடும்போது நம்மளுக்கு ஈவன் சைஸில் தான் வரும். அதனால இதுதான் வந்து விவசாயிகளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் ஷாஃப்ட் கட்டர் மூலிமா தென்னை மட்டையை வந்து பொடியாக்கணும்னு யோசிக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தென்னை மட்டைகளை வந்து தீ வச்சு கொளுத்துறதுனால மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள் போய் அதனால மண்ணோட வளம் வந்து குறைஞ்சி போகுது. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஷாஃப்ட் கட்டரில் கொடுத்து மண்ணுக்கு வந்து மேல் பூசா போடுறோம். சில டைம் வந்து வெயில் காலத்தில் வந்து தென்னை மரங்களுக்கு வந்து ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக மூடாக்கு மாதிரி போடுறோம். இதனால வந்து ஈரப்பதமும் இருந்துட்டு இருக்கும், மண்ணோட வளமும் குறையாம இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக தென்னை மரத்துக்கு வந்து 1 to 18 லிட்டர் வந்து தண்ணி தேவைப்படுது. வெயில் காலத்தில் போது தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த மாதிரி மூடாக்கு போடும்போது ஈரப்பதம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். தண்ணியும் நம்மளுக்கு எப்போ மழை காலத்தில் விடுற அளவுக்கே விட்டா போதும். இவ்வளோ நேரம் வந்து மினி ஷட்டரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அதோட தேவை என்ன, இதுக்காக விவசாயிகள்லாம் அதை பயன்படுத்தணுன்ற நிறைய விஷயங்களை சொன்னீங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சாஃப்ட் கட்டர் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து மீடியம் ஷாஃப்ட் கட்டர். இது எதுக்காக பயன்படுத்தினா தீவனத்தட்டு வரத்தட்டு கட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு தேவைன்னா பல்வரைசர் அட்டாச் பண்ணி மாவு அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தீவனத்தட்டு விடும்போது ஒரு சில டைம் வந்து டீத்தில் சிக்கிக்கும். அப்படி சிக்கும் போது ஃபார்வர்ட் ரிவர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபார்வர்ட் கொடுக்கும்போது ரிவர்ஸில் வந்துட்டு நம்ம திருப்பியும் கொடுத்தோம்னா நார்மலாக வந்து நம்மளுக்கு ஈவன் சைஸில் பீசஸ் வரும். இந்த சாஃப்ட் கட்டரில் பசுந்தீனை வந்து எத்தனை கிலோ கட் பண்ண முடியும் அவருக்கு? பர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 900 கிலோ வந்து கட் பண்ணலாம். வரத்தட்டை பார்த்தீங்கன்னா 600 கிலோ வரைக்கும் கட் பண்ணலாம். ஓகே, இதனுடைய மோட்டர் கெப்பாசிட்டி அதை பற்றிலாம் சொல்லுங்கள். 1.5 to 2 HP வரைக்கும் சார். இது வந்து ஹெவி டியூட்டி மோட்டர் தான் போட்டிருக்கோம். இப்போ மினி ஷட்டரோட மோட்டர் கெப்பாசிட்டி என்னங்க? மினி ஷட்டரோட மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 to 7 HP வரைக்கும் போடுறோம் சார். ஓகே, இப்போ இந்த ரெண்டு மிஷினை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பொதுவான மெயின்டெனன்ஸ்னா என்ன வரும்? இது எல்லாமே ரெண்டுலேயுமே வந்து கியர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸி. 10 days ஒன்ஸ் வந்து கியருக்கு வந்து கிரீஸ் மட்டும் வச்சா போதும் சார். இப்போ மினி ஷட்டரோட வெயிட் என்ன, சாஃப்ட் கட்டரோட வெயிட் என்ன வரும்? மினி ஷட்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 180 kgs இருக்கும் சார். ஷாஃப்ட் கட்டுறது பார்த்தீங்கன்னா 80 kgs இருக்கும் சார். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் வந்து ரெண்டு மிஷினை பற்றி நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து இதை பார்த்துட்டு இருக்க ஒரு விவசாயிக்கோ இல்லை நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கோ ஒரு டவுட் வரும். நீங்கள் 1/4 இன்ச்சிலேருந்து 1 inch வரைக்கும் நீங்கள் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது வந்து டெமோ பார்த்தா தான் அவங்களுக்கும் வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு டெமோ பார்த்துருவோமா? ஓகே சார், பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் வந்து மினி ஷட்டரும் சரி சாஃப்ட் கட்டரும் சரி எப்படிலாம் ஒர்க் பண்ணிச்சுன்றதை பார்த்தோம். இப்போ வந்து இதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு கேள்வி வரும், இதோட விலை என்ன, டெலிவரி கிடைக்குமா, எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதோட ரேட்டை பார்த்துருவோம். என்ன ரேட்டுக்கு வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க? இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கரண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டை பொறுத்து ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும் சார். அதை வந்து நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, ஒரு விவசாயிக்கோ ஒரு பண்ணையாளருக்கோ ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும்? அதுவும் எங்கெங்க ஊருக்குலாம் வந்து டெலிவரி பண்ணுறீங்க? மிஷின் ஸ்டாக் இருந்ததுன்னா 1 or 2 daysல உங்களுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் ஸ்டாக் இல்லைன்னா 4 daysல வித்தின் 4 daysல வந்து உங்களுக்கு வந்து மிஷின் வந்து உங்க கைக்கு வந்துடும். டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே பண்றோம் சார். ஓகேங்க, இவ்வளோ நேரம் வந்து மினி ஷட்டர் பற்றியும் சாஃப்ட் கட்டர் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் இது ஏதாவது விதத்தில் வந்து உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.